வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நஷ்டம் லாபம், வெற்றி தோல்வி, யோகம் அவயோகம், அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம், இப்படி இரண்டுமே கலந்து தான் நடக்கும். அது எப்போ நடக்கும்னு தான் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட யோகம், புதையல் யோகம், பண யோகம், சொத்து யோகம், இது எப்போது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதேபோல் விபத்து, கடன் பிரச்சனை, பெருமளவு நஷ்டம் அல்லது செய்வினை வசியம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்ளும், இது எப்போது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி மற்றும் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய். செயல் வீர கிரகம், வேகமும் கோபமும் நிறைந்த ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வேலை விஷயத்திலும் செயல் விஷயத்திலும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக புதையல் யோகம், பண யோகம், சொத்து யோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் 2, 5, 8, 11. இந்த வீட்டிற்குரிய கிரகங்கள் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வழியாக பணம், புதையல், சொத்து யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு. அப்போது குரு திசையிலோ குரு புத்தியோ உங்களுக்கு நடக்குதுன்னா அப்போது குடும்ப ரீதியான சொத்து, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, தங்க நகை யோகம், கார் வண்டி வாகனம் வாங்குறது போன்றவை நிச்சயம் கிடைக்கும், நடக்கும். அடுத்தபடி 5ஆம் வீடுனா மீனம், அதற்கு அதிபதியும் குரு தான். அப்போது மீண்டும் குரு திசை, குரு புத்தி அல்லது எந்த கிரகத்தினுடைய திசை இருந்தாலும் குரு புத்தி நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு புதிய வேலை, தொழில், அரசாங்க சம்பளம் மற்றும் அரசாங்க வேலை வாய்ப்பு, பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. அடுத்தபடியாக 8ஆம் வீடு. 8ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திற்கு 8 மிதுனம், அதற்கு அதிபதி புதன். அப்போ புதனுடைய திசையோ புதனுடைய புத்தியோ அல்லது வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் புதன் புத்தி நடந்தாலே போதும், மறைமுகமான வேலை தொழிலால் சில இல்லீகல் விஷயத்திலும் பணவரவு கிடைக்கும். அதேபோல் லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. வாழ்க்கை துணை வழியில் பணவரவு கிடைக்கும். அடுத்து 11ஆம் வீடு. விருச்சிகத்திற்கு 11 கன்னி, அதற்கும் அதிபதி புதன் தான். அப்போ தொழில் ரீதியான லாபம், பார்ட்னர்ஷிப் ரீதியான ஒரு லாபங்கள் கிடைப்பது புதனுடைய திசை அல்லது புதன் புத்தி நடந்தாலும் நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நல்ல விஷயமோ கெட்ட விஷயமும் இருக்குது. அப்படி 6, 8, 12. ஸோ இதில் 8ஆம் வீடு 2 பக்கமும் இருக்கும், நல்லதையும் கொடுக்கும், அதே நேரத்தில் கண்டம் விபத்தையும் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மிக முக்கியமானது 6ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு. 6 உங்களுடைய விருச்சிகத்திற்கு 6ஆம் வீடு மேசம், அதற்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயினுடைய திசையிலோ அல்லது செவ்வாயினுடைய புத்தியிலோ தீரா கடன், பெரிய அளவு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு, நோய் சிக்கிக்கொள்ள வாய்ப்புண்டு, எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக முறையில் இருக்கும். அடுத்தபடியாக 8ஆம் வீடு மீண்டும் புதன்தான், மிதுன ராசி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி மறைமுகமான வழியில் தொழில் உங்களுக்கு மூலமாக பணத்தை கொடுப்பாரோ புதன், அதேபோல் வம்பு வழக்கு பிரச்சனையிலும் கொடுப்பார். எதிர்பாரா விபத்து, இந்த ஏவல், செய்வினை, சூனியம் மற்றும் வசியத்தில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு உண்டு இந்த புதனுடைய திசை அல்லது புத்தி காலகட்டங்கள். அதனால் கவனம் தேவை. தப்பிப்பதற்கு பெருமாள் மற்றும் கருட பகவானுடைய வழிபாடை பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக 12ஆம் வீடு. விருச்சிகத்திற்கு 12 துலாம், அதற்கு அதிபதி சுக்கிரன். அப்போது வீட்டு பிரச்சனை, விரைய செலவு, திடீர் பயணம், வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை, முக்கியமான உறவுகளுடைய பிரிவு, இழப்பு, இவையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கின்ற பொழுது நடக்க வாய்ப்புண்டு. கூடுதல் கவனம் தேவை. ஆக மொத்தம் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அதற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகன், முருகனுடைய வழிபாடை தவறாமல் பண்ணால் போதும், பல காரியங்களில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். பல ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பது உறுதி. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணும் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.